திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கேங்க. முருகரோட 2வது படை வீடுன்னு இந்த திருச்செந்தூர் கோயில் வந்து சொல்லலாங்க. காலையில வந்து 8 மணிக்கு இந்த கோயில்ல கால் அடி வச்சிங்கன்னா நைட் 8 மணி வரைக்குமே இந்த கோயில்ல வந்து சுவையான வந்து உணவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். புரியலையா? அன்னதானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கோயிலை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா கடல் தாங்க. ஜேன்னு பாத்தீங்கன்னா ஜனங்க எல்லா பக்கமுமே இருப்பாங்க. திருப்பூர்லேருந்து திருச்செந்தூர் கிளம்பினோங்க. எல்லாம் எதுக்கு? முருகனை பார்க்க தான். புக் பண்ண பஸ் 10:30 வர வேண்டியது, ஆனால் 11 மணிக்கு தாங்க வந்துச்சு. திருப்பூர்லேருந்து திருச்செந்தூருக்கு 353 கிலோமீட்டர். திருச்செந்தூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது திருச்செந்தூர்லேருந்து கோவிலுக்கு 2 கிலோமீட்டர்னு. ஆட்டோ இருந்துச்சுங்க, ஆனால் ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 100 ரூபா சொன்னாங்க. மார்னிங் டைம் தான், கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நடராஜ சர்வீஸ்லேயே கோவிலுக்கு நடந்தே வந்துட்டோங்க. அப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் மயில் ஒன்று அதனோட தோகையை விரித்து சந்தோஷமாக ஆடிட்டு இருந்துச்சு. அந்த காட்சி வேறு எங்கேயோ வச்சு நடந்துருந்துச்சுன்னா நான் கண்டுக்கவே மாட்டேங்க, அதை அப்படியே கடந்து போயிருப்பேன். ஆனால் அது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில், அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில். எதையோ பார்க்காததை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஃபீலு. கொஞ்சம் சீக்கிரமாக, அதாவது கொஞ்சம் நேரத்துலேயே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா தெய்வானை அப்படிங்கிற ஒரு யானையை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் என்ன, சீக்கிரம் வந்து போய் சாமி கும்பிட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நாளிக்கிணறு தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டா நம்ம கும்பிட்டது வந்து அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அங்கே போய் பார்த்தா அடேங்கப்பா எவ்வளோ கூட்டங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு ஊரே அங்கே நிற்குதுங்க. கடல் பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு கடலில் குளிக்காமல் இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்காக இவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னா இந்த தீர்த்தம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலையில் 6:30 மணிக்கு தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு நின்ன கியூ 9 மணிக்கு தாங்க போய் கரெக்டாக ரீச் ஆச்சு. 9 மணிக்கு மேலே தான் அந்த தீர்த்தத்துலேயே குளிக்க முடிஞ்சுது. ஆனால் தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ தாங்க. அப்புறம் என்ன, சாமி தரிசனத்துக்கு கிளம்பியாச்சு. சிறப்பு தரிசனம் அப்புறம் நார்மல் தரிசனம் ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசமே இல்லைங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் கியூ நகரும், ஒரே இடத்துல தான் சாமி கும்பிடுவாங்க. அதனால் வந்து சிறப்பு தரிசனத்துக்கு நீங்கள் போகாமல் நார்மல் தரிசனத்துக்கு நீங்கள் போங்க. தீர்த்தத்தில் குடிக்கிறதுக்கு மட்டும் தாங்க லேட் ஆகும், ஆனால் சாமி கும்பிட்றது சீக்கிரமாகவே கும்பிடலாம். ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவாரம் இருக்கும், அதில் காது வச்சு கேட்டிங்கன்னா ஓம் அப்படிங்கிற சவுண்டு வந்து கேட்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க, கோயில் கொடுக்குற சக்கரை பொங்கலை வந்து மிஸ் பண்ணிடாத அப்படின்னு மனசு சொல்லிச்சுங்க. அதே வயிறு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. சரின்னு கியூவில் போய் நின்று சக்கரை பொங்கல் வாங்குறதுக்காக நின்னாச்சுங்க. காத்திருந்து கியூவில் நின்று வாங்கி சாப்பிட்டதுக்கு வேற லெவலில் இருந்துச்சுங்க. பட்டையை கிளப்பி போடுச்சுங்க டேஸ்ட்டு. பொங்கலில் முந்திரி இருக்குமா திராட்சை இருக்குமான்னு பார்த்தா நம்ம நேரம் ரெண்டுமே இருந்துச்சு. பொங்கல் கொடுத்த முருகனுக்கு நன்றின்னு சொல்லி சாப்பிட தொடங்கியாச்சுங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கேங்க. பின்னாடி வந்து கோபுரம் தெரியுதா? உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டட வேலைகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. எப்படி சொல்றது, முருகரோட 2வது படை வீடுன்னு இந்த திருச்செந்தூர் கோயில் வந்து சொல்லலாங்க. காலையில வந்து 8 மணிக்கு இந்த கோயில்ல கால் அடி வச்சிங்கன்னா நைட் 8 மணி வரைக்குமே இந்த கோயில்ல வந்து சுவையான வந்து உணவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். புரியலையா? அன்னதானம் கிடைக்கும். அதனால வந்து உணவுக்கு வந்து பஞ்சமே இல்லை. நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா வயிறு நம்ப சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம கோயிலை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா கடல் தாங்க. பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கடல். அது இல்லாம கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது. ஜேன்னு பாத்தீங்கன்னா ஜனங்க எல்லா பக்கமுமே இருப்பாங்க. அதனால வந்து நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒரு ஆள் தான் தனியா இருப்பீங்க, கோயில் வந்து அமைதியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சத்தமாவே தான் இருக்கும். எப்படி சொல்றது, நான் வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சில எப்படி சொல்றது, இந்த மயில் யானை இதெல்லாம், இந்த மயில் அந்த தோகை விரிச்சு ஆடுறதெல்லாம் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் இது வரைக்கும் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்ததை வந்து நேரில் பார்த்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல ஒரு எப்படி சொல்றது, மற்ற கோயிலோடவே இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, முருகர் எப்பவுமே வந்து ஒரு மலை மேலதான் போய் வருவாரு. ஆனா இங்க வந்து மலை மேல இல்ல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலைகளையும் நீங்க பார்க்க முடியாது. இங்க ஃபுல்லா கடலைகள் தான் பார்க்கலாம். சின்ன பையனா இருக்கும்போது இந்த கோயிலுக்கு நான் வந்ததுங்க. என்னன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஏன்னா கோயிலுக்கு வரும்போது வந்து இதுதான் ட்ரெஸ் கோடு, இப்படிதான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நீங்க வந்து சட்டையோட இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சட்டையை கழட்டிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே விடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி இருந்துச்சா இல்லைன்னு தெரியல. ஆனா இப்போ வந்து யாருக்குமே சட்டை போட்டு வர மாதிரி கிடையாது. வேஷ்டி இருந்துச்சுன்னா கட்டிட்டு வந்துக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட் வந்து அலௌடு கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பேண்ட் இருந்துச்சுன்னா போட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி சில நெறிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா கோயில வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல, இப்போ இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பொம்மை கடை வந்து நிறைய இருக்கும். கீழே இருக்கிற பள்ளத்தை பார்க்காம கீழே இறங்கிட்டேன்.
இங்கே பொம்மை கடைங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநீர், அப்புறம் வந்து என்னது பஞ்சாமிர்தம், இதெல்லாமே நிறைய கடைகள் இருக்கும். தொப்பின்னு சொன்னோன்னு தான் உங்களுக்கு எனக்கு ஞாபகம் வருது. இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீங்க, அமௌண்ட் வந்து வாங்க மாட்டாங்க. மொட்டை வந்து இங்கே ஃப்ரீயாகவே இங்கே வந்து அடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் வந்து அந்த நாளி கிணறுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே குளிச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு வந்து தனியாக இங்கே ரூம் இருக்குது. அதனால் வந்து அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜென்ஸுக்கு தான் ரூம் இல்லை இருக்கு. அதுக்கும் இருந்துச்சு நம்ம பக்கத்தில். ஜென்ஸுக்கு வந்து ரூம் இருக்குங்க. அதாவது குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். அதனால் பீச் சைட்லேருந்து நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு வந்து அப்படி, அதாவது பீச்சோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சமாதி இருக்குங்க. அதாவது அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு போகிறதா சொன்னாங்க. இது என்னன்னா ஒரு 3 சித்தர்களோட சமாதிங்க. அந்த சித்தர்களை காமிக்கிறாருங்க, அவங்க பேரும் வந்து அப்படியே சொல்கிறேன். இதுதாங்க அந்த சித்தரோட சமாதி. இந்த 3 இந்த சித்தர்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இருங்க காட்டுறேன். இந்த சித்தர்களோட பேரும் வந்து இதில் இருக்குது. ஒருத்தர் பேர் வந்து மௌனசாமி, இன்னொருத்தர் பேர் வந்து ஸ்ரீ காசிசாமி, இன்னொருத்தர் பேர் ஆறுமுகசாமி. இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீவ சமாதி வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்த சமாதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. கோயிலோட கூட்டத்தை பற்றி சொல்லணும்னா எப்பவுமே ஜேன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். உட்கார்றதுக்கு கூட இந்த இடத்துல வந்து இடம் இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனங்க நிறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வீக் டேஸில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இந்த இடத்துல இருந்துகிட்டே தாங்க இருக்கும். கூட்டம் இல்லாத நாளே இல்லைங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பக்கம் வந்து நிறையா இருக்குங்க. நீங்கள் வாங்கி சாப்பிட தேவையான எல்லா கடைகளுமே இங்கே இருக்கும். அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க. பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கிடைக்கும். பெரியவங்களுக்கு தனியாக ஒரு இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நெட்டாக ஹோட்டல் தாங்க இருக்கும், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். உங்களோட திருச்செந்தூர் அனுபவத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ட்ரெண்டிங் பட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.